மேற்கோள்கள் மூலம் ஆங்கிலம் கற்போம். அதிகமான ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து வைத்துக் கொள்வது முதன்மையானது. அதன் பிறகே நன்கு படிக்க முடியும், நன்கு எழுத முடியும், நன்கு பேச முடியும். இது அடிப்படை விதி. அதனால் இப்போது பேசக்கூடாது என்பதல்ல. பேசுங்க, தைரியமாக பேசுங்க. இப்படிப்பட்ட திட்டமிட்ட அணுகுமுறையும் இருந்தால்தான் நமது ஆங்கில திறமை முழுமை பெறும். இதுவே அதற்கு சிறப்பான வழி. இதோ முதல் உதாரணம். ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன். மீண்டும் கேளுங்க. ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன். சாமர்த்தியம் என்பது 1% உத்வேகம், 99% வியர்வை சிந்தும் உழைப்பு. இந்த மேற்கோள் பிரபல கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசனின் கடின உழைப்பின் முக்கியத்துவையும், புனிவை விட முயற்சியே வெற்றிக்கு முக்கியம் என்ற திருப்பத்தையும், மனம் தளராத உழைப்பின் மதிப்பையும் குறிக்கிறது. வார்த்தை பற்றிய அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வது அவற்றை நினைவில் முடிச்சு போட்டு தொடர்புபடுத்தி நிறுத்த உதவும் உளவியல் அடிப்படையிலான வழி இது. உலகின் சிறந்த ஆசிரியர்கள் கடைபிடிக்கும் வழி. விளக்கப்படும் வார்த்தை பெர்ஸ்பிரேஷன். மீண்டும் சொல்கிறேன், பெர்ஸ்பிரேஷன். எட்டிமாலஜி, சொல் உருவான விதம். இந்த சொல்லான பெர்ஸ்பிரேஷன் லத்தீன் மொழியில் பெர்ஸ்பிரேஷியோ, வியர்வை என்பதிலிருந்து வந்தது. இது முழுமையாக மற்றும் ஸ்பைரல், ஊதுதல் என்ற சொற்களால் ஆனது. இது புரோஇந்தோயூரோப்பிய மொழியில் ஸ்பேஸ், ஊதுதல் உடன் தொடர்புடையது. இது 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்திற்கு மருவியது. மீனிங், வியர்வை சிந்தி உழைத்தல், the process of sweating or hard work. Usage, அவன் வியர்வை வரும் அளவுக்கு உழைத்து களைத்தான். He was tired from perspiration. இத்தகைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் நட்பு குழுவுடன் பகிர்ந்து பாருங்க. உடனடியாக பிரபலம் அடைவீங்க. ஆங்கிலம் கற்பது பற்றிய மிக மிக சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ள இத்தகைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கீழ்ப்பகுதியில் உள்ள KINORACTHYANA 80 என்ற கிளிக் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம்.